எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சஸ் டைரி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீசெண்டாக நாங்கள் துபாய் போயிருந்தோம் ஃபேமிலி ட்ரிப்பாக. ஸோ அதோட வீடியோ தான் உங்களை எல்லாட்டையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பெங்களூர் டு துபாய் இங்கே நாங்கள் வந்து எமிரேட்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ எமிரேட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டு டெர்மினல் 2 தான். ஸோ இந்த டெர்மினல் 2 வந்து ரொம்ப புதுசாக இப்போதான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. வேர்ல்ட் பெஸ்ட் ஏர்போர்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு யுனிக்னஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு டைம் ஆகுது நம்ம கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும். அண்ட் எமிரேட்ஸ் வந்து வேற லெவல். ஏன் நம்பர் 1 இருக்குங்கிறது இதுக்கு தான். ஸோ எமிரேட்ஸ் வந்து உள்ள போகும்போதே அந்த ஒரு ஹை லுக்கா இருக்கட்டும், அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள ஃபுட்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு டாய்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் துபாய் வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ டாப் வியூ அதாவது லேண்ட் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அங்கே உள்ள ஃபுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அவங்களோட ஒரு கீர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கீர் வந்து ரொம்ப ஒரு அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு க்ரீமியாக நல்லா இருந்துச்சு. அரபிக் ஸ்வீட்னா வந்து சீரியஸாக சான்ஸ்லெஸ்ன்னு தான் சொல்லலாம். ஒரு தடவையாவது நம்ம வந்து எமிரேட்ஸில் வந்து போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பட் அந்த மக்ரோனி மட்டும் அவ்வளோ ஒன்றும் ஓகேன்னு தான் சொல்லலாம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் க்ரீமியாக ரொம்ப திகட்டவும் இல்லை, ரொம்ப வந்து ரொம்ப சப்புன்னும் இல்லை, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்தது வந்து இந்த ஒரு ஃபுட்டு தான். ரொம்ப நான்வெஜ் தான் எடுத்திருந்தோம். அண்ட் ஃபுட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நாங்கள் துபாய் ரீச் ஆயிட்டோம். அண்ட் ஃபைனலாக நம்ம துபாயோட ஐகானிக் பிக்சர் வந்து புர்ஜ் கலிஃபா. ஸோ இதுதான் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கிற வேன். எங்களுக்குன்னே தனியாகவே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நீட்டாக இந்த ட்ராவலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு வேனா, எங்களோட திங்ஸுக்குன்னு தனியாக ஒரு லக்கேஜஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு தனியாக இருந்துச்சு. ஸோ துபாய் வந்து ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் சொல்லலாம். ஸோ எங்களோட ரூம்லேயும் நாங்கள் செக்இன் ஆயிட்டோம். ஸோ ரூம் வந்து ரொம்ப பக்கத்துலையும் இல்லை, ரொம்ப தூரமும் இல்லை. ஸோ கரெக்டாக சிட்டியில் தான் இருந்துச்சு. ஸோ நல்லாவும் இருந்தது. அண்ட் உள்ள வந்து நமக்கு ஒரு சின்னதாக இருந்தாலும் ஓகே, ஒரு ஃபேமிலி வந்து நம்ம நல்லாவே தங்கலாம். நல்ல ஒரு ஹோட்டல் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபுட் வைஸும் வந்து அங்கேயுமே வந்து ஹோட்டல்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் இருந்தது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெய்லி ஒரே இதுதான் வச்சுருந்தாங்க. அது ஒன்று தான் வந்து ஒரு மைனஸ்னே சொல்லலாம். மற்றபடி வந்து ஃபுட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ரூமும் வந்து ஒரு 4 டேஸ்க்கு நாங்கள் எடுத்திருந்தோம். ரொம்ப அஃபோர்டபுளாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் பக்கத்துலேயே நிறைய வந்து நமக்கு இதெல்லாம் அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. நைட்டு 3 மணிக்கு கூட நாங்கள் போனோம். ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. ஸோ துபாய் வந்து ரொம்ப சேஃபான ஒரு கண்ட்ரி. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதோட கண்டினியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டெசர்ட் சஃபாரி போனது, அதுக்கப்புறம் வந்து ஜேபியா பீச் போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் கிடையாது பேக்கேஜில். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அங்கே போயிட்டு அங்கே ஹோட்டல்லேருந்தே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போகலாம். ஜேபியா பீச் நல்லா இருந்துச்சு. அண்ட் க்ரூஸ் போயிருந்தோம். அதுக்கடுத்து வந்து துபாய் மிராக்கிள் கார்டன் சான்ஸ்லெஸ்ன்னு தான் சொல்லுவோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. உண்மையுமே அது மிராக்கிள் தான். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு டெசர்ட் கண்ட்ரி மாதிரியே இருக்காது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபுட் பக்கத்துலேயே பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வரும். Day 1, Day 2, Day 3 வீடியோஸில் அபுதாபி த கிராண்ட் மாஸ்க் போயிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே கண்டிப்பாக வந்து போய் பார்க்க, ஏன்னா எந்த மாஸ்க் வந்து நம்ம போய் பார்க்க மாட்டோம். பட் இது வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நாள் அதுக்குன்னே நீங்க தனியா ஸ்பெண்ட் பண்ணி போகலாம். ஸோ இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல வரும். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கும் வரும். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து துபாயை நல்லாவே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you, bye, next video.